ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனுக்கு கேன்வாஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா வரும்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பேப்பர் கேன்வாஸ் தான். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு திருப்பி கொடுத்தா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. இது பாருங்கள், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது ஹெவியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குதா. இது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது திருப்பி கொடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி லைட் வெயிட்டு ஃபோமை விட உங்களுக்கு வந்து இந்த திக்காக இருக்கிற இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் எப்படி கட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் அட்டையில் நம்ம ஒரு நோட் அட்டை தாங்க இது. நோட் அட்டையில் பாருங்கள், மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு தடவை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனை வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் என்ன டிசைன் போட்டாலும் இது உங்களுக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஒரு தடவை தான் நம்ம வந்து இதை சார்ட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்கேல் மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். கீழே வந்து நான் இந்த இதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா அழகாக மார்க் பண்ணி அதில் வந்து தச்சு இப்போ நான் இந்த பக்கமாக கட் பண்ண போகிறேன். ஒரு சைடு கட் பண்ணியாச்சுங்க, இன்னொரு சைடு கட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும்போதே அந்த வி மாதிரி இருக்கிறத உள்ளே நல்லா பக்கத்தில் போய் நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்கேலப்பை நல்லா அழகாக ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா கட் பண்ணி விடணுங்க. இந்த ஸ்டிஃபாக இருக்கிறனால உங்களுக்கு நல்லா அழகாக திரும்பி கொடுக்கும். பேப்பர் கேன்வாஸ் நீங்கள் பார்த்து வாங்கணுங்க. நீங்கள் அயன் பண்ண கூட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அயனிங்கே தேவைப்படாது. நீங்கள் திருப்பி இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன நாச் கொடுத்துக்கணுங்க. இந்த குட்டி குட்டியாக இந்த இடத்துல இந்த திரும்புகிற இடத்துலலாம் சின்ன சின்ன நாச் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேலப் வந்து உங்களுக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.